இணைவோ இணைவோ நிறைவுறவாய் இறையாலயம் இறைய நம்மை அழைக்கிறது வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்கும் என சொல்லுவோம். வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்கும் என சொல்லுவோம். மன்னிக்கும் இறைவனில் மனிதம் காக்கும் நல்வழி இணைவோம் இறைவோம் ஆலயம் வருவோம் இறைவோம் ஒரு மனமாய் இணைவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறைவன் அன்னை வழியாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனுபவங்கள் ஏராளம். அத்தனைக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து அன்னையின் சன்னிதானத்திலே கூடி பக்தியோடு நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் பரிந்துரை பாதுகாப்பு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையில கூடி ஜெபிக்கின்றோம். இறைவன் அன்னை வழியாக கொடுக்கின்ற அருளை பெற்றவர்களாக சான்று பகர்வோம். இறை வார்த்தைகளும் அப்படித்தான் நம்மை வாழ வளர சான்று பகர அழைக்கின்றன. சான்று பகர்தல் எளிதா? இறைவனுடைய துணையின்றி நம்மால் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வளர்ந்து சான்று பகர முடியாது. இறை துணை வேண்டும், இறை அருள் வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஆக சான்று பகர்வதற்கான அருளையும் சக்தியையும் வல்லமையையும் அன்னை வழியாக என்னிடம் பக்தியோடு கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாக முன்னாள் ஆயர் மேதகு எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளாக தஞ்சை தல திருச்சபை நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபிக்கின்றது. அவர் வழியாக பெற்ற நன்மைகள் ஏராளம். அவருடைய கல்வி பணி, அவருடைய சமூக பணி, ஆன்மீக பணி, பொருளாதார பணி, வழிநடத்துதல் பணி, இப்படி பல்வேறு விதத்தில் இறைவன் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை வழியாக செய்திருக்கின்றார். இன்னும் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னை அவருக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தியிருக்கின்றார். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக மேதகு ஆயர் பெற்ற நன்மைகள் ஏராளம்.
அதன் நிமித்தம் அவர் செய்த பணிகள் ஏராளம். எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றிதலையும் தொடர்ந்து இறைவன் மேதகாயர் அவர்களுக்கு அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து, குறிப்பாக அவருடைய ஆன்மா இறைவனில் சங்கமித்து இறைவனை முகமாக தரிசிக்க அவருக்காகவும் இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறையருள் பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பத்தகனியான கனிமரியமாலையும் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் சன்னிதானத்தில் கொடி ஜெபிக்கும் நாங்கள் அந்த அன்னையின் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி அறிதலையும் தொடர்ந்து எங்களுடைய வேண்டுதல்களையும் பக்தி பற்றுறுதியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் அடியார்களாய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திரா தீவுக்கும் மறுநாள் நொயப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து
மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே குடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். அவர் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பேரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Alleluia.
என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகின்ற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாமல் இருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதற்காக எண்ணும் காலம் வருகின்றது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் இவ்வாறு செய்தார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவே பிரியமான பார்போல் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, சான்று பகர்தல் முதல் வாசகத்தில் புனித பவுல் அவருடைய சாட்சியத்தை அறிய முடிகின்றது. உயிர்த்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொன்று அழித்தவர் அந்த உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பின் உயிர்த்த இயேசுவை பற்றிய நற்செய்தியை செல்லுமிடமெல்லாம் போதிக்கின்றார். ஆம், அந்த முதல் வாசகத்திலே 4 நபர்கள் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள் என்பதை அறிய முடிகின்றது. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா. லூக்கா என்பவர் இயேசுவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நற்செய்தியாக எழுதியவர். அந்த 4 பேரும் தங்களுடைய பணியை தொடர்கின்ற நேரத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று. பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற வழியில் ஒரு ஊரில் ஒரு பெண்மணி, அவர் பேர் லிடியா, லித்தீஷியான்னு சொல்லுவாங்க, அல்லது லிடியா. இவருடைய மறையுரையை கேட்டவர் மனம் திரும்புகின்றார். இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு இயேசுடைய பெயரால் அவர்களில் திருமுழுக்கு பெற்றவராக, கிறிஸ்தவராக, புதிய நெறிமுறைகளை உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, இயேசுவால் கொடுக்கப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடிப்பவராக, அங்கத்தினராக உருவாகின்றார். இன்னும் அந்த லிடியா என்ற பெண்மணி அவரிடம் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறார், வந்து தங்குங்க, உணவு அருந்திட்டு போங்க அப்படின்ட்டு. ஆக ஒருபுறம் கொன்றளித்தவர் மனம் மாற்றம் பெற்றவராக, உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவராக, தூய ஆவியின் வல்லமை பெற்றவராக இயேசுவுக்கு சான்று பகர்தல், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவர் மாறுகின்றார். அந்த மாற்றத்தை விட்னஸிங் டு கிரைஸ்ட், இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வாக வெளிப்படுத்துகின்றார். அதனை பார்த்தவர்கள், கண்டுணர்ந்தவர்கள் அந்த மறையுரையின் நிமித்தம் ஆட்கொள்ளப்பட்ட வரிசையிலே இந்த லிடியா என்ற பெண்மணியும்
தான் பெற்ற அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். குறிப்பாக அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்கின்றார். ஆக அந்த சான்று பகர்தல் என்பது சின்னஞ்சிறிய செயல்களிலே வெளிப்படுவதை உணர முடிகின்றது. நாமும் உணர்ந்திருப்போம். நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் இயேசு தன்னோடு இருந்த அந்த திருத்தூதர்களை திடப்படுத்துகின்றார். ஆம், உங்களை அழைத்தேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அந்த கனிகள் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று யோவான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டிருப்போம். அப்படியாக அந்த திருத்தூதர்களை அழைத்தவர் தன்னுடைய போதனை வழியாக, தன்னுடைய புதுமைகள் வழியாக அவர்களை திடப்படுத்துகின்றார், வழிநடத்துகின்றார், பயிற்சி கொடுக்கின்றார், பக்குவப்படுத்துகின்றார். அதன் நிமித்தம் தன்னுடைய உடனிருப்பு அவர்களோடு தொடருமா அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமா என்ற ஒரு கேள்வியை அவருடைய மனதிலே எழ வைத்து அதற்கு பதிலும் கொடுக்கின்றார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், தந்தையிடமிருந்து தூய் ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன். ஆம், அந்த தூய் ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர் என்னை குறித்து சான்று பகர்வார். அந்த தூய ஆவியானவரை பெற்ற நீங்களும் என்னை குறித்து சான்று பகர்வீர்கள். ஆக பவுல் சான்று பகர்ந்தார், லிடியா சான்று பகர்ந்தார், திருத்தூதர்களும் சான்று பகர வேண்டும் என்பதற்காக இயேசுவால் திடப்படுத்தப்படுகின்றார். எந்த அளவிற்கு தூய ஆவியானவரை அவர்கள் பெறுவார்கள், இயேசுதாமே உயிர்த்த இயேசுதாமே அவர்கள் கொடுப்பார். அந்த தூய ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் சான்று பகர்வார்கள் என்பது தெளிவுபடுத்தப்படுகின்றது. இயேசு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நீங்களும் நானும் இதை அறிந்திருக்கின்றோம், பலமுறை கேட்டிருப்போம். தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற போது, திருவருட்சாதனங்களை பெறுகின்ற போது இறைவன் தாமே தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய கனிகளை, தன்னுடைய கொடைகளை, தன்னுடைய வரங்களை கொடுக்கின்றார். நாம் பெறுகின்றோம், பெற்றிருக்கின்றோம். அவற்றை அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோமா? அப்படி செயல்படுத்துகின்ற போது, சான்று பகர நாம் முயற்சிக்கின்ற போது, சான்று பகருகின்ற போது அது எளிதான காரியமா? அதான் தொடர்ந்து நற்செய்தியிலே இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சொல்லுவாங்க. கடவுள் மீது அந்த அப்பாற்பட்ட சக்தி, அந்த இறை சக்தியில் நாம் வைப்பது நம்பிக்கை, விசுவாசம். கண்ணால் காண முடியாது, நம்முடைய கட்புலன்களால் உணர முடியாது. ஆனாலும் அந்த சக்தி மீது நாம் வைக்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அளப்பெரியது. அதுதான் நம்மை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கையிலே இடர்கள் வரும், அந்த நம்பிக்கையிலே மாற்றம் வரும். சொல்றார், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். தூய ஆவியானவரை பெறுவது உண்மைதான், தூய ஆவியானுடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவது உண்மைதான், தூய ஆவியானுடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் பெறுவது உண்மைதான். அதே நேரத்தில் உலக பிரகாரமாக வாழுகின்ற போது, உலகத்தில் வாழுகின்ற போது அன்றாட நிகழ்வுகளிலே அந்த நிகழ்வுகள் நம்மை பதம் பார்க்கும், நம்மை திசை திருப்பும், அந்த நம்பிக்கையிலே தடமாற வைக்கும், தடுமாற வைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை இழக்காமல் இருங்கள். எந்த அளவிற்கு என்றால், இயேசுடைய பெயராலே, இயேசுடைய பெயராலே, கடவுளுடைய பெயராலே பணி செய்கின்றோம் என்று சிலர் கொல்லப்படுவார்கள், சிலர் இகழப்படுவார்கள், சிலர் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவரவர் கண்ணோட்டத்தில் அவரவர் செய்வது சரி என்று. ஆக இப்படியாப்பட்ட துன்பங்கள், இடரல்கள் வருகின்ற போது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற, நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த தூய ஆவியுடைய வல்லமையை பெற்றவர்களாக, கடவுள் மீது அளப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவர்களாக, அவரிலே
உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அது துன்பமாக இருக்கலாம், இடர்களாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், இகழ்ச்சியாக இருக்கலாம், புகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது சூழ்ச்சியாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் கடவுளிடம் இறக்கி வையுங்கள். சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். பலம், பலவீனம் எல்லாவற்றையும் அவரிடம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவது, தூய ஆவியானவர் தாமே நம்மிலிருந்து செயலாற்றுவது, தூய ஆவியானவர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவதை நம்மால் உணர முடியும். ஆக உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகை நான் வென்று விட்டேன். தூய ஆவியானவரை நிபந்தனையின்றி அளப்பெரிய விதத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து அந்த ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழுங்கள், வளருங்கள், சான்று பகருங்கள் என்றுதான் நம் ஆண்டவர் இயேசு அந்த திருத்துதர்களை திடப்படுத்தினார். இன்று நம்மையும் திடப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் நடந்து வந்த பாதைகள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் மலர்கள் விரிக்கப்பட்டு, இதோ இறைவனுடைய தாய் வருகின்றார் என்று மலர்கள் விரிக்கப்பட்ட பாதையாக நடந்து வந்தாரா? பல நேரங்களிலே, பல நிகழ்வுகளிலே பார்க்கின்ற போது முற்கள் நிறைந்த, கற்கள் நிறைந்த பாதையில் தான் அவர் நடந்து வந்தார். ஆக துன்பங்களும் துயரங்களும் அல்லது நம்பிக்கையிலே மாற்றங்களும் வருவதற்கான சூழல்கள் உண்டு. ஆனாலும் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொன்னபோது, இறைவன் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்ற நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆம், அந்த கடவுள் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்தவராக அன்னை மரியாள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே தன்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுத்து ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதனால்தான் அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி, இறைவனுடைய நாம மகிமைக்காக இன்றளவும் இனியும் உலகம் உள்ளளவும் கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த அன்னையை பார்க்கின்ற போதே நமக்கு, அம்மா, தாயே, இதோ உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றோம், பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம், தொடர்ந்து எங்களுக்காக இந்த அருள் வரங்களை பெற்றுத்தாரும் தாயே என்று பக்தியோடு ஜெபிக்கின்றோம். அவராலும் நமக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்க முடிகின்றது. ஆக பவுல் மனமாற்றம் அடைந்தார், சான்று பகர்ந்தார். லிடியா மனமாற்றம் அடைந்தார், சான்று பகர்ந்தார். திருத்தூதர்களும் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மனமாற்றம் பெற்றார்கள், தூய ஆவியானுடைய வல்லமையை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள், சான்று பகர்ந்தார்கள். அன்னை மரியாளும் கூட இறை வல்லமையால் அருளே நிறைந்தவராக, சக்தி நிறைந்தவராக இருந்தவரும், முற்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் கற்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் பயணித்து சான்று பகர்ந்தார். நீங்களும் நானும் அவர்களைப் போல கடவுளை சிக்கன பிடித்து கொண்டு எல்லா சூழலிலும் கடவுளுடைய நாமம் மகிமை அடைய அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சான்று பகர்வோம். ஆனால் போதிப்பது எளிது. 99 ஆடுகளை விட்டு விட்டு வழி தவறிய ஒரு ஆடை தேடிச் செல்வது கடவுளுடைய பணி. அதே போல குற்றுயிராக கிடந்த மனிதனை உதவி செய்வது, நல்ல சமாரிட்டன் உவமையை பற்றி பிரசங்கம் செய்வது எளிது. திருந்திய மைந்தனை பற்றி பிரசங்கம் செய்வது எளிது. பாவிகளையே ரட்சிக்க வந்தேன், மீட்க வந்தேன், பாவிகளை இயேசு மீட்கின்றார், வாழ வைக்கின்றார், பாவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் போதிப்பது எளிது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்ற போது, உதவி செய்கின்ற போது, சான்று பகர்கின்ற போது முள்விரித்த பாதைகளும் உண்டு, கற்கள் நிரப்பப்பட்ட பாதைகளும் உண்டு. அங்கும் கூட அன்னை மரியாளுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, பரிந்துரை நமக்கு உண்டு என்ற சிந்தனையோடு பயணிப்போம். இறைவன் தாமே தூய ஆவியுடைய வல்லமை நமக்கு வரமாக, கனியாக, கொடைகளாக கொடுத்து நம்மை திடப்படுத்துவார், நம்மை வாழ வைப்பார், நம்ம வழிநடத்துவார், சான்று பகர வைப்பார் என்ற வாஞ்சியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். ஆமீன்.
எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள் பணியில் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உம் திருவிழம் ஏற்றிட வந்தேன் என் திரு அகவை. அழியாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகவை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழிப்பொருள் எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்று பழியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் வல்லலே இறைவா, உம்முடைய தாயை எங்களுக்கும் தாயாக பரிந்து பேசுகின்ற பார்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையாக கண்டு பாவிக்கும் நாங்கள் அந்த அன்னையின் பரிந்துரையில் பெற்ற நன்மைகளுக்கு நன்றிதலையும் தொடர்ந்து ஆசீர் வேண்டி பக்தியோடு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றை உம்முடைய அருள் மருந்தாக திருவுடல் திருரத்தமாக மாற்றி எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்கள் மீது பொழிந்து எல்லா சூழலிலும் உம்மையை சிக்கன பிடித்து கொண்டு சான்று பகர்ந்து வாழ வரங்களை பொழிந்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் சன்னிதானத்தில் அவர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற நேரத்திலே காலத்திலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாக. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு கொடுத்துள்ளார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக மகிழ்ச்சியோடு ஒரே குரலாய் பாடுவதாவது.
உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளின் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெற தகுதி பெறும்பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால்
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். காத்திடால் மருந்தாயிடால் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழி, தலைவாரி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பில் பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவா. என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம், தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள
உமது திருவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய சன்னிதானத்தில் கொடு ஜெபிக்கும் நாங்கள் அந்த அன்னையினுடைய அருட்துணையோடு தொடர்ந்து பயணிக்க அருள் வரங்களை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையுடன் எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதிலாக சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் மற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில்
எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென்.
எங்கள் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமை நீயே தனையோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமை நீயே தனியோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே என்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே என்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமை நீயே தனியோ திரவியமே.